வணக்கம். உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு. ஸோ இப்போ நம்ம சேனலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே வந்து இதை வந்து நிச்சயமாக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வது நின்று ரொம்ப சீக்கிரத்திலே வந்து முடி வந்து வளர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நான் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் இந்த டிப்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். கட்டாயம் வந்து பொடுகு பிரச்சனை உள்ளவங்களுக்கு கூட இது வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் இது. ஓகேவா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 2 கேரட் எடுத்திருக்கேன். ஸோ 2 கேரட் ஒரு 200 கிராம் 250 கிராம் அளவில் எடுத்திருக்கேன். இதை வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கட் பண்ணிவிட்டு லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஸோ இதை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அறுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ்ன்னு சொல்லலாம், குடிக்கிறதுக்கான ஜூஸ் போட போகிறேன் அப்படின்னு நினச்சாதீங்க. இது குடிக்கிறதுக்குள்ள வீடியோ மட்டும் மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். குறைஞ்சது 1 டம்ளர் சாறாவது நமக்கு வேணும். ஸோ அரைச்சாச்சு. இதை வந்து வடிகட்டிடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப கட்டியாக திக்காக இருக்கும். அதிகமாக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி எத்தனை வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதை விட இது ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. கொஞ்சம் ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. இதை மட்டும் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்க, முடி வந்து எவ்வளவு கொத்தாக உதிர்ந்தாலும் உடனே வந்து நின்றுட்டு முடியை வந்து சூப்பராக வளர வச்சுடுங்க. ஓகே, சாறு எடுத்தாச்சு. ஓகே, இந்த அளவுக்கு சாறு வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்து ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். ஓகே, மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கருஞ்சீரகம் தெரியுங்கள? ஸோ நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்கும், அவ்வளோ நல்லது இது வந்து. ஸோ இதில் ஒரு 2 டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை லைட்டாக பொடி பண்ணிடலாம். ஸோ வறுக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே இதை வந்து பொடி ஆக்கிடலாம். ஸோ இப்போ ரொம்ப பொடியாக இல்லாமல் ஒரு மாதிரி நரன்னு அரைச்சாச்சு. இதை வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பொடியை இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். முடி உண்மையிலே செம்மையாக வளருங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. இனிமேல் பார்க்கணும் வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பார்த்துருங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் இந்த மாதிரி மெதுவாக சுற்றிக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 2-3 நிமிஷம் வந்து இதை கிண்டிட்டேன். நல்லா நீங்கள் வந்து 2-3 நிமிஷம் அப்படியே மெதுவாகவே கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டிடுங்க. ஸோ கிண்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஓரமாக வச்சுட்டு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஸோ அந்த கருவேப்பிலை என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே பண்ண வேணாங்க, அப்படியே இதை பிச்சு இதில் ஆட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டாச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி அளவு போட்டாச்சு. டம்ளரில் கீழே பார்த்தீங்கன்னா கரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கலரே வித்தியாசமாக இருக்கா, உங்களுக்கே தெரியும். மேலே அந்த தெரியுது அந்த இடத்துல. ஸோ அந்த கலர் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். திரும்பவும் ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெடி ஆயிடுச்சு ஹேர் பேக். அதாவது இதை வந்து குடிக்கிறதுக்கு இல்லை, இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூஸை ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைமிங் வந்து, ஸோ ஒரு 2 டைம் இந்த ஜூஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு குறைஞ்சது 1/4 மணி நேரமாக இந்த மாதிரி கிண்டி வச்சுட்டு இப்படி வச்சுருங்க. அதான் 2 மணி நேரம் கழிச்சு இந்த இதை வந்து ஏதோ ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். ஸோ அடுத்த நாள் இதை வந்து எடுத்துகிட்டு வடிகட்டுங்க. அதாவது துணியோ அப்படி இல்லைன்னா வடிகட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து வடிகட்டி அந்த மேலே அந்த கருவேப்பிலை அந்த கரிஞ்சதெல்லாம் நல்லா பிழிஞ்சு விட்டு இதை வந்து நீங்கள் வடிகட்டணும். ஸோ ஒரு நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு நாள் கழித்து அதை வடிகட்டி அந்த சாரை வந்து 4 விரலை வச்சு ஸ்கால்பில் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் தலையை வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்கால்பில் படுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க மைல்டாக. ஸோ இந்த மசாஜ் பண்ணால் முடி வந்துடுங்க, வளர ஆரம்பிக்கும். முடி உதிர்தல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து முடி வந்து மலை வளர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இன்னும் இதில் வந்து இன்னொரு டிப்ஸும் நீங்கள் வந்து சேர்த்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா இதோட எஃபெக்டும் நான் சொல்கிறது இன்னொரு இதுவும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஹேர் க்ரோத் ஆகிடும். அதாவது மதிய டைமிங்கில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சாப்பிடுங்க, ஓகேவா? சின்ன வெங்காயம் ஏன் சாப்பிட சொல்கிறேன்னா, நம்ம ரத்த சர்க்குலேஷன் வந்து நல்லா அதிகமாக, அது எப்படி சொல்கிறது, அது எனக்கு வரமாட்டேது, மறந்து வச்சு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4-5 மதிய டைமில் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சையாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு பச்சையாக கருவேப்பிலை சாப்பிடுங்க காலையில். அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை வந்து என்னால் பச்சையாக சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கருவேப்பிலை பொடி ஒரு 1/2 கிலோ கருவேப்பிலை மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டு பெரிய வடச்சட்டியில் போட்டு எண்ணெய் எது ஊற்றாமல் அதை இது பண்ணிங்கன்னா ஈரப்பதம் போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் இல்லை வெயிலில் காய வைக்கணும்னு காய வைக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதை அந்த மொறுன்னு இருக்கிற ஸ்டேஜில் மிக்சியில் போட்டு நல்லா பொடியாகிட்டு, ஸோ அந்த பொடியை வந்து 1 ஸ்பூன் இந்த ஜூஸ் வந்து வாரத்தில் 3 நாள் வந்து நீங்கள் வந்து ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு 3-4 நாளைக்கு இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். 1 வீக் இந்த வரைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 3 நாள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி அந்த சின்ன வெங்காயம் அதை வந்து ரெகுலராக தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சாப்பிட்டு வரணும். அப்படின்னா தான் ஹேர் க்ரோத் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, கட்டாயம் ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த கலர் தெரியுது பார்த்தீங்களா, இதை அப்போ அப்படியே கிண்ணணும். ஸோ இந்த சாரம் அந்த இதில் வந்து அப்படியே மிக்ஸ் ஆகிடும், கலரே மாறிடும். நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, ஒரு நாள் கழிச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கள, ஸோ வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இதோட கலரே மாறிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இது போல இன்னொரு மீண்டும் சந்திக்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி.